ஹலோ மக்களே, நேற்று மழையில் சாஞ்சு கிடந்த மரவள்ளிக்கிழங்கு செடியில் இருக்கிற மரவள்ளிக்கிழங்கெல்லாம் தோண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்பா அம்மா என்ன வேலை செஞ்சாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த மாதிரி வெட்டி எடுத்த மரவள்ளிக்கிழங்கு எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுட்டு இந்த மரவள்ளிக்கிழங்கு குச்சிகளை அம்மா இந்த மாதிரி தேவைப்படுற அளவுக்கு வந்து வெட்டிக்கிட்டாங்க. அப்பா மண்வெட்டி எடுத்துகிட்டு போய் மறுபடியும் மரவள்ளிக்கிழங்கு வந்து நடுறதுக்காக அந்த வரப்பு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா கனமாக மண் இந்த மாதிரி போட்டால் தாங்க அதில் வந்து மரவள்ளிக்கிழங்கு நட முடியும். அந்த மாதிரி கனமாக மண் இருக்கிற இடத்துல நட்டால் தான் நமக்கு நிறைய கிழங்குகள் வந்து உருவாகும். இப்போ கொஞ்ச நாளாக நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லைங்களா, அப்போ இது கரெக்டான நேரம். நல்லா ஈரப்பதம் இருக்கிற இந்த மாதிரி நேரத்தில் நம்ம குச்சிகளை ஊனி விட்டால் அது நல்லா சீக்கிரம் வேர் இறங்கி துளிர் விட ஆரம்பிக்கும். அம்மா வெட்டி வச்ச எல்லா மரவள்ளிக்கிழங்கு குச்சிகளையும் இந்த மாதிரி கொஞ்சம் சாய்வாக அந்த வரப்புகளில் நட ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரமாக இருந்ததுனால எந்த ஒரு பொருளையுமே யூஸ் பண்ணலைங்க, அப்படியே குச்சியாலேயே வந்து நட்டுட்டாங்க. இது இப்போ மழை சீசன் அப்படின்றதுனால சீக்கிரமாகவே வேர் வந்து விட்டு துளிர்க்கும் அப்படின்னு அம்மா அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பா வந்து நல்லா கனமாக இந்த மாதிரி மண்ணை வந்து அள்ளி போட்டு வரப்பு கட்டிகிட்டே போனார். அம்மா வந்து அந்த வரப்புகளில் குச்சிகளை நட்டுக்கிட்டே போனாங்க. இந்த மரவள்ளிக்கிழங்கு குச்சிகள் எப்படி முளைக்குது அப்படின்னு நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. ஒரு வழியாக அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ஒரு வரப்பு கிட்ட மரவள்ளிக்கிழங்கு வந்து நட்டுட்டாங்க. இது எங்கள் வீட்டு தேவைக்காக மட்டும்தான் நாங்கள் நடுறோம். இந்த அளவுக்கு எங்கள் வீட்டுக்கு போதுமான அளவுக்கு வந்து மரவள்ளிக்கிழங்கு கிடைக்குங்க. அதிகமாகவே கிடைக்கும். அப்படி கிடைக்கிறது நாங்கள் பக்கத்து வீடுகளுக்கும் கொடுத்துருவோம். அதுக்கடுத்ததாக வள்ளிக்கிழங்கு கொடி கொஞ்சம் போல் இருந்தது, அதையும் கொஞ்சம் போல் ஊனி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இந்த மாதிரி வந்து மண்ணில் நட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டு தேவைக்காக தாங்க இந்த வள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, வெத்தலை வள்ளிக்கிழங்கு இதெல்லாம் வந்து அம்மா எங்கள் நிலத்தில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல நட்டுடுவாங்க. வள்ளிக்கிழங்கு செடியெல்லாம் நட்டதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா, பக்கத்துலேயே நாத்தங்கால் இருந்தது. நாத்தங்காலில் இருக்கிற தண்ணியை இந்த மாதிரி கையாலேயே அம்மா வந்து நட்ட செடிகளுக்கு இறச்சி விட்டாங்க. நாளைக்கு எங்கள் நிலத்தில் நாற்று எல்லாமே பிடுங்கி எடுத்துருவோம். ஞாயிற்றுக்கிழமை போல் வந்து நெல் நடவும் பண்ணிவிடுவோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் எங்கள் நிலத்தில் செய்கிற எல்லா வேலையும் நான் அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து எங்களோட சேனலில் பாருங்கள். எங்களோட வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.